ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்துருச்சு. இப்போ அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசியும் 2 கிராமும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா மணம் வந்த பிறகு 3 பச்சை மிளகாவை 2ஆக வெட்டி சேர்த்துக்கலாம். கூடவே நீல வாக்கில் கட் பண்ண பல்லாரி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரை வதக்குங்க. கூடவே நல்லா ஃப்ளேவருக்காக ரம்பை இலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் கலர் மாதிரி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுக்க 2 தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரட்டும், அது வரை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண மல்லியிலையும் புதினாலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, ஒரு மராட்டி முக்கு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, ரெண்டு பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து தக்காளி இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும், அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளி பழம் வதக்கிட்டு இருக்கும் போதே அதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ கூடவே அரை கிளாஸ் தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண காளானை சேர்த்து மசாலாவோடு வதக்கிக்கலாம். காளானில் நல்லா மசாலா பிடிச்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் நிதானமாக சேர்த்து கிரேவி ஃபார்முக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிய வர அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வைங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சு அரிசி நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அரிசி ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா பொல பொலன்னு வர்றதுக்காக கடைசியாக ஒரு லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் லெமன் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கரண்டி போட்டு கிண்டாமல் மேலோட்டமாக கிண்டுங்க, அரிசி உடையாமல் இருக்கும். மூடி வச்சு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பிரியாணி நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். மேலே நெய் ஊற்றிருக்கிறதுனால மஷ்ரூம் பிரியாணியை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் கழித்து தண்ணி வச்சிருச்சான்னு திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா வற்றி மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடி பிடிக்காமல் குழையாமல் எவ்வளோ அழகாக மலர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.